நீங்க ஜனவரி 1 எடுத்த ரெசல்யூஷனை லூஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ அது உங்க மிஸ்டேக் இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் எதை ஃபாலோ பண்றாங்களோ அதை தான் நீங்களும் ஃபாலோ பண்றீங்க. ஜனவரி 1 ஜிம்முக்கு ஜாயின் பண்ணா என்னோட ஹெல்த்தை ரொம்ப பயங்கரமா கொண்டு போகலாம். அண்ட் ஜனவரி 1 நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணனா அந்த இயர் ஃபுல்லாக நான் கண்டினியூஸாக அதை கிளியர் பண்ணிடுவேன். அண்ட் எனக்கு ஃப்ரைடேவே ஐடியா வந்தாலும் அதை நான் மண்டேலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஏன்னா மண்டே தான் ரைட்டான டே அப்படின்னு தப்பான ஒரு டிசிஷன்லயே இப்போ வரைக்குமே இருக்கீங்களா? அண்ட் டோன்ட் ஃபியர் தட். பகவத்கீதால இருந்து ஒரு 3 மந்த்ராஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டோன்ட் மேக் கோல்ஸ். கோல்ஸே மேக் பண்ணாம நான் எப்படி என் லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும்? ரைட் திங்ஸ். பட் கோல்ஸுக்கும் ட்ரீம்ஸுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கோலுங்கிறது எல்லா வருஷமும் வேற வேற ஆக போகுது. பட் ட்ரீமுங்கிறது உங்க லைஃப் லாங் ஒன்னே தான் ஆக போகுது. லாஸ்ட் இயர் நீங்க ஒரு குரோபதியாகவும் நினைச்சிருக்கலாம். பட் 2022லயும் அதே நினைச்சிருப்பீங்க. எங்கிட்ட நிறைய காசு இருக்கு, நீங்க ட்ரீம் வச்சுட்டு தான் வைப்பீங்க. ஸோ ட்ரீமுக்கு எண் கிடையாது, அது லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கதா போகுது. பட் கோலுக்கு எண் இருக்குது. உங்க சீக்கிரத்தை நீங்க விடணும். இந்த இயர்க்குள்ள நீங்க 10 புக்ஸ் படிக்கணும். அண்ட் இந்த இயர் முடியறதுக்குள்ள என் பிசினஸ் நான் 1 crore ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். என்னோட சேனல்ல நான் 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும். ஸோ இது என்னோட கோல். இந்த மாதிரி கோல்ஸுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது. பட் ட்ரீம்ஸுக்கு குட் நாட். கோல்ஸை நீங்க சும்மா செட் பண்ணிட்டு அதை அப்படியே லீவ் பண்ணிட்டுறீங்க. அதுல இருந்து பாசிட்டிவ் மட்டும் உங்க மைண்ட்ல இருக்குது. ஓகே, நான் ஜிம்முக்கு போறேன், 1 year நான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணா என் வெயிட் குறைஞ்சிடும், நான் நல்ல பிசிக்கோட இருப்பேன், என்னோட அட்ராக்டிவ் பாடியே தெரியும், என்னோட அப்பியரன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும், என்னால ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் உங்க பாசிட்டிவ். பட் இதோட நெகட்டிவ்ஸ். நீங்க அந்த கோலை செட் பண்ணிட்டீங்க, அதுல இருக்க பாசிட்டிவ் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. நீங்க அந்த கோலை ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் அதுல இருந்து என்ன டிஃபரெண்ட் ஆகிட போகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் அதோட ஆன்டி விஷனை நீங்க ஒரு டைம் பார்க்கணும். இப்போ நீங்க 100 kg இருக்கீங்க, நீங்க ஒரு 6 monthsல 150 kg போயிட்டீங்கன்னா உங்க ஹெல்த் என்ன ஆகுறது, உங்க அப்பியரன்ஸ் என்ன ஆகுது, உங்களோட அடுத்த லைஃப் கோல்ஸ் என்ன ஆகுது, உங்க பார்ட்னர் உங்களோட சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு உங்களோட ஆன்டி விஷனை பிரேக் அவுட் பண்ணுங்க. உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் வச்சு மட்டுமே தான் உங்களால ஸ்ட்ராங்கர் ஆக முடியும். நீங்க ஒரு ஜூல இருக்கீங்க, ஸ்லிப் ஆகி ஒரு டைகர் கேஜுக்குள்ள விழுந்துட்டீங்க. அந்த இடத்துல நீங்க அழுகுவீங்களா? ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, என் லைஃப் இன்னையோட முடிய போகுது அப்படின்னு அந்த இடத்துல அழுதுட்டு இருப்பீங்களா? இல்ல என் ஷூ ஸ்லிப் ஆயிடுச்சு, நான் அன்னைக்கு நல்ல குவாலிட்டியான ஷூ வாங்கியிருந்தா இன்னைக்கு என் உள்ள விழுந்திருக்க மாட்டேன் அப்படி ரீசன் தேடிட்டு இருப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அந்த இடத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு அடுத்த மூவ் நீங்க பண்ணுவீங்கல்ல. எங்க எக்ஸிட் இருக்குது, எந்த இடத்துல நம்ம பிடிச்சி மேல போலாம் அப்படின்னு உங்களோட தாட்ஸ் தான் உங்களுக்கு அந்த இடத்துல வெளியே வர ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி நீங்க உங்களோட நெகட்டிவ் தாட்ஸையும் உங்களோட ரீசனையும் வச்சுக்கிட்டு உங்க லைஃப் நீங்க அதே இடத்துல காம் டவுன் பண்றீங்கன்னா அந்த டைகர் நீங்க டின்னரா தான் ஆவீங்க. ஸோ உங்க தாட்ஸை நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி கொண்டு வாங்க. உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ், ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ். ஒரு சின்ன கதை, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, மேலேருந்து ஒரு புறா உங்க மேல எச்சம் பண்ணிருச்சு. ஸோ அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி திருப்பி அது மேல எச்சம் பண்ணுவீங்களா? அது திருப்பி உங்க மேல தானே விழுகும். ஸோ அது ஒரு நேச்சுரல் திங். ஸோ அந்த புறா உங்க மேல வேணும்னே உங்க மேலதான் எச்சம் பண்ணணும் வந்து பண்ணல இல்ல. ஸோ எதையுமே பர்சனலா எடுத்துக்காதீங்க. நேச்சர் இஸ் நாட் பர்சனலி டு யூ. உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயமே உங்களை மீன் பண்ணி மட்டும் தான் நடக்குது, உங்களை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் தான் நடக்குது, உங்களுக்காக தான் அந்த எல்லா நெகட்டிவ் பாயிண்ட் நடக்குது அப்படின்னு நம்பாதீங்க. ஸோ லைஃப் அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ நீங்க என்ன ப்ராசஸ் பண்றீங்களோ அதோட ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்களுக்கு நடக்கிற நெகட்டிவ் திங்ஸ் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி டம்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதே இடத்துல இருப்பீங்களே தவிர உங்களோட கோலுக்கு நீங்க போக போறது இல்லை. பழைய ஸ்டோரிஸ்ல கேட்கும்போது ராஜாக்கள்லாம் போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஓமகுண்டை வளர்ப்பாங்க. ஸோ அதுல ஃபயர்ல வந்து அவங்களோட பேட் தாட்ஸ் எல்லாம் உள்ள போட்டு எரிச்சிடுவாங்க, அவங்களோட சுத்தி நெகட்டிவிட்டி எல்லாம் உள்ள போட்டு எரிச்சிருவாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா அந்த போரை போய் அட்டைன் பண்ணுவாங்க. அந்த போர்ல அவங்களுக்கு லாஸ் கூட ஆகலாம். பட் அதோட அவங்க கிட்ட போவாங்களா? இப்பயும் நான் உங்களை அதுதான் பண்ண சொல்றேன். என்ன நவீன், நான் போய் ஓமகுண்டை வளர்க்கறதா? ஸோ அது கிடையாது. இப்போ இருக்க உங்களோட மாடர்ன் டேஸ்ல அந்த ஓமகுண்டை தான் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்ல நீங்க டே வைஸா இன்னைக்கு இந்தந்த பாசிட்டிவ் விஷயம்ல எனக்கு நடந்துச்சு. ஸோ நான் என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப March 1 எனக்கு ரொம்பவே பிடிச்ச யூடியூபை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் March 3 எனக்கு ரொம்பவே சந்தோஷமா நான் 100 சப்ஸ்கிரைபரை அந்த டேல அட்டைன் பண்ணினேன். அண்ட் எஸ்டர்டே எனக்கு ஒரு அன்னோன் சப்ஸ்கிரைபர் என்ன நேர்ல வந்து பார்த்து ஹாய் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி அந்தந்த டேல உங்களுக்கு எதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அந்த திங்கெல்லாம் உங்களோட எக்ஸல் ஷீட்ல மார்க் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க திரும்பி பார்க்குறப்ப உங்க லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஹாப்பியான திங்ஸ் உங்க லைஃப்ல நடந்துட்டு தான் இருக்குது. நீங்க ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டியை சார்ந்து இல்லை, உங்க லைஃப்ல பாசிட்டிவிட்டி அதிகமாகுது, உங்களை சுத்தி இருக்க எல்லா பீப்புள்ஸுமே உங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டை மட்டும் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்களோட ஃபோக்கஸை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. உங்க நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள சுத்தமா வராது. அண்ட் மேக் த எக்ஸல் அண்ட் டூ யுவர் செல்ஃப் அப்கிரேட் டெய்லி.
அண்ட் த தேர்ட் திங் இஸ் பி செல்ஃபிஷ். யா, உங்களோட கோலை நீங்க ரீச் பண்ணணும்னா, உங்களோட விஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னா செல்ஃபிஷா மட்டுமே தான் இருக்கணும். உங்களை சுத்தி இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன மாதிரி டைப்ஸ் தெரியுமா? பாரசைட்ஸ் who are only for your benefits. உங்ககிட்ட இருக்கிறது என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதுக்காக மட்டுமே தான் அவங்க உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கல, யூ ஆர் யூஸ்லெஸ் பர்சன் டு தெம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா உங்களோட ஸ்டே பண்ண போறதில்ல. அண்ட் அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்காக நீங்க உங்க டைம் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் அவங்களுக்காக நீங்க எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல நீங்க செல்ஃபிஷா இருந்தா மட்டும்தான் உங்க லைஃப்ல உங்களோட growth நீங்க அட்டைன் பண்ண முடியும். அண்ட் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ நான் உங்களுக்காக மட்டுமே தான் மேக் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி கோல்ஸை நீங்க மேக் பண்ணி உங்களோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் என்னோட ஸ்லாக்ல இது சொல்லணும்னா, பகவத்கீதால அர்ஜுனன் ஸ்டோரி படிக்கிறப்ப காட்டுல இருக்க இலை தெரியல, மரம் தெரியல, அதுல இருக்க கிளை தெரியல, உட்காந்துருக்க குருவியோட மூஞ்சி முகர எதுவுமே தெரியல, கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது. உட்டாம்பாங்க போட்டா அந்த குருவி விழுந்துச்சா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களோட ஃபோக்கஸ்ங்கிறது 100% அந்த கோலில் மட்டுமே தான் இருக்கணும். உங்களுக்குள்ள ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் இருக்குது. உங்களோட எல்லா ஒரு காமன் ஃப்ரெண்ட்ஸ்டையும் போய் என்னோட கோல் இதுதா, அதுக்கு நான் இந்த ப்ராசஸ் தான் பண்ண போறேன், இதெல்லாம் நான் எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னு நீங்க எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்கன்னா உங்க ட்ரெஷரை ஈஸியா திருடிட்டு போயிடுவாங்க. உங்களோட growth-ஐ ஏன் அவங்க கிட்ட ஷோ பண்ணணும், உங்களோட நெக்ஸ்ட் மூவியை அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ உங்களோட செல்ஃபிஷ்னஸ் மட்டுமே தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இந்த 3 மந்த்ராஸையும் நீங்க இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ரிசல்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு வித்தின் இயர்ல இல்ல, வித்தின் மந்த்ல இல்ல, வித்தின் வீக்ல இல்ல, வித்தின் டேஸ்ல கூட நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நடந்திருக்குன்னு எக்ஸல் ஷீட்ல நோட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுவே இந்த டேவை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் விஷயத்தை நீங்க ரொம்ப ரிலாக்ஸா பண்ண முடியும். அண்ட் அது உங்க கோலுக்கு ஒரு நெக்ஸ்ட் மூவா கூட இருக்கலாம். இந்த ஒரு மந்த்ராஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டூ வாட் யூ லவ். பாய் ஃப்ரம் நவீன்.